Hello friends, welcome back to Chandru's road trip. இன்னைக்கு நாம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க குலசேகரம்ன்ற பிளேஸ்ல இருக்கோம். இப்போ நாம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாலயே ரொம்ப ஃபேமஸான ஒரு வாட்டர் ஃபால்ஸை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். கன்னியாகுமரிக்கு பக்கத்துல இருக்கிற மஸ்ட் விசிட்டிங் பிளேஸ்னு நீங்க எந்த வெப்சைட்ல தேடினாலும் அந்த லிஸ்ட்ல இந்த வாட்டர் ஃபால்ஸ் கண்டிப்பா இருக்கும். கன்னியாகுமரியில இருந்தும் சரி, திருவாரூர்ல இருந்தும் சரி, இந்த வாட்டர் ஃபால்ஸ் ரீச் ஆகிறதுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வசதி ரொம்ப ஈஸியாவே கிடைக்கும். கன்னியாகுமரியில இருந்து இந்த பிளேஸ் 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும், திருவாரூர்ல இருந்து இந்த பிளேஸ் 53 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லயும் இருக்கு. பை ஓன் வெஹிக்கிள் இல்ல நீங்க டாக்ஸி ஹையர் பண்ணி வரதா இருந்தா திருவாரூர்ல இருந்தும் சரி, கன்னியாகுமரியில இருந்தும் சரி, ஜஸ்ட் 1 hour டைம்ல நீங்க இங்க ரீச் ஆகலாம். அப்படி இந்த பிளேஸ்ல பாக்குறதுக்கு என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அருமையான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு, ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்கு, கூடவே கோதையாருக்கு குறுக்கே கட்டப்பட்டிருக்கிற ஒரு குட்டியான அணையில போட்டிங் பண்ற வசதியும் உங்களுக்கு இருக்கு. இது போக சில்ட்ரன்ஸுக்கான ஸ்விம்மிங் பூல் அண்ட் சில்ட்ரன்ஸ் பார்க் இங்க இருக்கு. ஸோ நாம இப்போ வந்திருக்கிற வாட்டர் ஃபால்ஸோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ். இங்க நீங்க கார் பார்க்கிங்க்கு 30 ரூபீஸும், என்ட்ரி டிக்கெட்டை ஒரு ஆளுக்கு 5 ரூபாயும் நீங்க டிக்கெட் பே பண்ண வேண்டியிருக்கும். சாட்டர்டே அண்ட் சண்டேஸ்ல நீங்க இந்த பிளேஸ் விசிட் பண்ணீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கறத விட கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும். அண்ட் இந்த பிளேஸ்ல ஆல்மோஸ்ட் நீங்க ஒரு ஹாஃப் டே இல்ல 3 hours ஸ்பெண்ட் பண்றதுக்கு தேவையான வசதிகள் இங்க இருக்கு. ஸோ உங்க ட்ரிப்பை அதை பொறுத்து பிளான் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறதா குமரி குற்றாலம் அப்படின்னு சொல்லப்படுற திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ். இந்த திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இங்க நீங்க என்டர் ஆனதுமே அழகான ஒரு பூங்கா ஒன்று இருக்கு. இந்த பூங்காவானது இந்த வாட்டர் ஃபால்ஸோட அழகை இன்னும் மெருகேற்றி காட்டுது. இந்த வாட்டர் ஃபால்ஸோட ஹைட் பார்த்தீங்கன்னா 50 feet. இந்த வாட்டர் ஃபால்ஸ்ல நீங்க குளிக்கணும்னு வச்சீங்கன்னா தாராளமாக குளிக்கலாம். ஏன்னா இங்க ஆண்கள் பெண்கள் தனித்தனியாக குளிக்கிறதுக்கான வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம சேஃப்டிக்காக இரும்பு கம்பினாலான தடுப்புகளும் இங்க வச்சிருக்காங்க. ஸோ எந்த பயமும் இல்லாம நீங்க தாராளமாக குளிக்கலாம். இந்த பிளேஸ்ல வாட்டர் ஃபால்ஸ் மட்டும் இல்லாம குழந்தைகள் விளையாடுற மாதிரி ஸ்விம்மிங் பூல், பார்க் இதுவும் கட்டியிருக்காங்க. இங்க இருக்கிற ஸ்விம்மிங் பூலானது குழந்தைகளுக்காக பிரத்யேகமான வடிவில் செய்யப்பட்டது. இதோட ஆழம் வெறும் 4 அடி மட்டும்தான். இதனால குழந்தைகள் இங்க தண்ணியில எந்த பயமும் இல்லாம விளையாட முடியும். இந்த கோதையாருக்கு பக்கத்துல வாட்டர் ஃபால்ஸுக்கு ரொம்ப கிட்டையா இன்னொரு விசேஷமான இடம் இருக்கு. இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு பக்கத்துலயே ரொம்ப பிரசித்தி வாய்ந்த ஒரு கோயில் இருக்கு. சிவாலய ஓட்டத்துல 3வது கோயிலா இருக்கிற திருப்பரப்பு மகாதேவர் டெம்பிள் இங்கதான் இருக்கு. இந்த கோயில் 9ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட கோயில்னு சொல்றாங்க. ஆனா இங்க இருக்கிற சில சிலைகள், சிற்பங்கள் பாத்தீங்கன்னா 9ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே செதுக்கப்பட்ட சிலைகள்னு தொல்லியல் துறை சொல்றாங்க.
ஆதி சங்கராச்சாரியார் மற்றும் ஸ்ரீ விஷாகம் திருநாள் மகாராஜா இந்த கோயிலுக்கு அடிக்கடி விசிட் பண்ணதா சொல்றாங்க. இந்த கோயிலை பத்தின மேலும் பல டீடைல்டு இன்ஃபர்மேஷன் நாம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இந்த கோயிலோட படிக்கட்டுகள்ல நின்றுட்டு இந்த கோதையாத்தையும் அதை சுத்தி இருக்கிற சீனரிஸையும் பார்க்கறது எவ்வளவு அழகா இருக்குன்றத நீங்களே பாருங்க. இப்போ நாம இங்க இருக்கிற போட்டிங் ஸ்பாட்டுக்கு போகலாம். அங்க தூரமா தெரிகிற பாலத்துக்கு பக்கத்துல தான் போட் ஹவுஸ் இருக்கு. இந்த ஆத்துக்கு குறுக்கால கட்டி இருக்கிற குட்டியான பாலத்துக்கு மேலே ஏறினா இந்த போட் ஹவுஸை நீங்க ரீச் ஆகணும். இந்த போட் ஹவுஸ்க்கு போற வழியில பாத்தீங்கன்னா குட்டியான ஒரு அருவி இருக்கும். இங்கேயும் நீங்க வேணா குளிக்கலாம். அது மட்டும் இல்லாம இங்கே தான் டெய்லி 2 நேரம் கும்கி யானைகளை குளிப்பாட்டுறாங்க. இந்த யானைகள் குளியல் போடுறத பாக்குறதே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்றா தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் போட்டிங் ஸ்பாட். இங்கே பெரிய படகுல இருந்து சின்ன பெடல் போட் வரைக்கும் இருக்கும். எப்போவுமே இந்த பெடல் போட் பார்த்தீங்கன்னா லேக்ஸில் தான் போட்டிங்காக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த திருப்பரப்பு ஃபால்ஸில் மட்டும்தான் ஓடுற ரிவரில் பெடல் போட் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே நீங்கள் போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா ரொம்ப கம்மியான சார்ஜ்லேயே நீங்கள் எங்கே போட்டிங் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த லொக்கேஷன் பற்றின உங்களோட அபிப்பிராயத்தை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறது வரைக்கும் டேக் கேர், பை பை.